வணக்கம். தானமாக பெறக்கூடாத பொருட்கள். இலவசமாக நமக்கு ஏதாவது ஒரு பொருள் கிடைக்கிறது அப்படின்ட்டு முன்ன பின்ன யோசிக்காமல் நம்ம அதை வாங்கிக்கிறோம். அதை யோசிக்கிறதே கிடையாது. அந்த பொருளை கொண்டு வந்து உடனே நம்ம வீட்டில் வந்து வச்சுக்கிறோம். ஆனால் அந்த பொருளை இனாமாக வாங்கிய பிறகு ஏற்படக்கூடிய கஷ்ட நஷ்டங்களை பற்றி கொஞ்சம் கூட சிந்திக்கிறதே கிடையாது. மற்றவர்களிடமிருந்து இலவசமாக வாங்கி பயன்படுத்தக்கூடாத அந்த பொருட்கள் எல்லாம் என்னென்னு இப்போ பார்க்கலாமா? கஷ்டம் தீர வேண்டும் அப்படின்றதுக்காக கோவிலுக்கு சென்று விளக்கு போடுறோம். ஆனால் அந்த விளக்கை ஏற்றி வைப்பதற்கு 2 ரூபாய் கொடுத்து தீப்பெட்டி வாங்க மாட்டோம். யாரோ ஒருவர் தங்களுடைய கஷ்டம் தீர வேணும் அப்படின்றதுக்காக ஒரு விளக்கை ஏற்றி வச்சுருப்பாங்க. அந்த விளக்கில் நம்முடைய விளக்கை பொருத்தி வச்சுருவோம். அப்படி இல்லைன்னா பக்கத்தில் இருப்பவர்களிடம் தீப்பெட்டி வாங்கி விளக்கு ஏற்றுவோம். இது ரெண்டுமே தவறான செயல். கோயிலில் நின்றுட்டு அடுத்தவங்க கையிலிருந்து நெருப்பு பெட்டி வாங்கி தீபம் ஏற்றுவது சரியான முறை இல்லை. அதிலும் குறிப்பாக பரிகார ஸ்தலத்திற்கு போய் எள்ளு தீபம் போடுறது, கொள்ளு தீபம் போடுறது, மிளகு தீபம் போடுவது போன்ற பரிகார விளக்குகளை ஏற்றும்போது நாம் எந்த பொருளையும் அடுத்தவர்கள் கையிலிருந்து வாங்கக்கூடாது. கடையில் காசு கொடுத்து வாங்கிய பொருள்களை தான் அந்த விளக்கை ஏற்றணும். அடுத்தபடியாக என்னென்னா, உங்கள் சொந்த பந்தங்கள், நெருங்கிய நண்பர்கள் யாராவது புதுசாக செருப்பு வாங்கி உங்களுக்கு கொடுத்தாலும் அதை நீங்கள் வாங்காதீங்க. நீங்கள் அணியும் செருப்பு நீங்கள் காசு கொடுத்து வாங்கிய செருப்பாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர அடுத்தவர்கள் பரிசாக கொடுத்த செருப்பாக இருக்கக்கூடாது. எந்த பிராண்டாக செருப்பாக இருந்தாலும் சரி, இனாமாக வந்தால் அதை வாங்காதீங்க. நாம் கொஞ்சம் நடுத்தர குடும்பத்தினர் ஆகத்தான் இருப்போம். நாம் நெருங்கிய சொந்த பந்தங்கள், உறவு கொஞ்சம் வசதியில் கூடுதலாக இருக்கலாம். அவர்கள் கணக்கில்லாத பொருட்களை வாங்கி வீட்டில் குவித்து வைப்பாங்க. இப்படிப்பட்ட பணம் படைத்தவர்கள் வீட்டுக்கு யாராவது நடுத்தர வர்க்கத்தினர் சென்றாங்கன்னா அவர்கள் பயன்படுத்தாத பொருட்களை எல்லாம் எடுத்து கொடுப்பாங்க. அப்படி யாராவது உங்கள் சொந்தக்காரங்க கொஞ்சம் வசதியாக இருக்கிறவங்க உங்களுக்கு அவங்க பயன்படுத்திய பொருளை எல்லாம் கொடுத்தால் கை நீட்டி வாங்காதீங்க. அதுவும் எதிர்மறை ஆற்றலை உண்டு பண்ணிடும். அவங்க நல்ல மனசுக்காரங்களாக இருக்கட்டும். அவங்க வாங்கிய பொருளை பயன்படுத்தாமல் அப்படியே புதுசாக வச்சுருந்தாலும் சரி, அந்த பொருளை நாம் இனமாக வாங்கக்கூடாது. கோயிலுக்கு போகின்றோம், அங்கே இருக்கக்கூடிய ஐயரின் கையில் மட்டும் விபூதி குங்குமம் வாங்க வேண்டும். தவிர அடுத்தவர்கள் கையிலிருந்து அப்படியே நேராக விபூதி குங்குமத்தை எடுத்து உங்கள் நெற்றியில் வைக்கக்கூடாது. உங்கள் கையில் இருக்கும் விபூதி குங்குமத்தையும் நீங்கள் தெரியாத அடுத்தவங்களுக்கு கொடுக்காதீங்க. அப்படி கொடுக்கணும்னு நினச்சா கூட கையில் இருக்கும் விபூதி குங்குமத்தை ஒரு பேப்பரில் கொட்டி அந்த பேப்பரை அவர்களிடம் நீட்டுங்க. அந்த விபூதி அவர்கள் எடுத்துட்டு கொள்ளட்டும். சில பேருக்கு இன்னொரு சந்தேகம் இருக்கும். பரிகார ஸ்தலங்களுக்கு போகும்போது அங்கு வரக்கூடிய பக்தர்கள் தங்களுடைய பிரச்சனை தீர வேணும் அப்படின்னு எள்ளு சாதம் பிரசாதமாக கொடுப்பாங்க. அந்த சாதத்தை கோவில் பிரசாதமாக வாங்கலாமா வாங்கக்கூடாதா அப்படின்னு. எள்ளு சாதத்தை பிரசாதமாக வாங்கலாம். வாங்கிய எள்ளு சாதத்தை அந்த கோவிலேயே அமர்ந்து நீங்கள் சாப்பிட்டு வந்துடுங்க. அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வராதீங்க, அவ்வளோதான். அதுபோல் புளி, சீயக்காய், எண்ணெய், மிளகாய்த்தூள், இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்கள், இந்த பொருட்கள் எல்லாம் அடுத்தவங்க இலவசமாக கொடுக்கவும் வேண்டாம், வாங்கவும் வேண்டாம். நீங்கள் யார் கையில் இருந்தும் இந்த பொருட்களை இலவசமாக பெறவும் வேண்டாம். நீங்கள் பெரிய மளிகை கடைக்காரராக இருக்கலாம். நீங்கள் செக்கு எண்ணெய் ஆட்டலாம். ஆனால் உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கோ உங்களுடைய பிள்ளைகளுக்கோ இந்த பொருட்களை காசு வாங்காமல் இனாமாக கொடுக்கவே கூடாது என்று சாஸ்திரம் சொல்கிறது. நம்பிக்கை உள்ளவர்கள் பின்பற்றி பலன் பெறவும். மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவில் சந்திப்போம். நன்றி. வாழ்க வளமுடன்.